தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்க மனசுலயே வச்சுக்கோங்க. இது அரசியல். இந்த அரசியல்ல இப்ப இருக்கக்கூடிய 2 கட்சிகள், அதுவும் குறிப்பா திமுக, அதிமுக அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு எதிரா, அவங்களுக்கு போட்டியா வேற யாரும் உருவானது கிடையாது. உருவாயிருக்காங்க. பட் அவ்வளோ பிரம்மாண்டமான போட்டி, பிரம்மாண்டமான கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இதுவரையிலும் யாரும் உருவாகவில்லை. அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு போட்டியாக உருவாகி இருப்பது தான் தமிழக வெற்றிக் கழகம் விஜய். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் இல்லையா அப்படின்னு கேட்டா, அண்ணன் சீமான் அவர்களும் இருக்காங்க, பாமக இருக்காங்க, இல்ல பாஜக இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க. பட் இந்த அளவுக்கு ஒரு கிரவுட் புல்லிங் அப்படிங்கிறது இவங்களால செய்ய முடியுமான்னு கேட்டா, இவங்க கருத்துக்களை வைத்து அவங்களுடைய கோட்பாடுகளை வைத்து கொண்டு போகும்போது அதை விட ரொம்ப ஸ்பீடா இருக்கக்கூடிய ஒரு டூல் தான் இந்த ரசிகர்கள் அப்படிங்கிற அந்த டூல். அந்த ரசிக மனப்பான்பு, அது கூடவே அந்த அட்ராக்ஷன், ஹீரோயிசம் அப்படிங்கிற ஒரு பெரிய காந்த ஈர்ப்பு, இது இரண்டும் தான் விஜய் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் விஜய் அவர்களுடைய இந்த கிரவுட் புல்லிங்கும் காரணம். அப்போ இந்த கிரவுட் புல்லிங் யாரை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்குது அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஆளும் கட்சி, எதிர்கட்சி, இல்லாட்டி வளர்ந்து நிற்கக்கூடிய கட்சிகளை பாதிக்கும். இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சாரம் இல்லாட்டி தேர்தல் பரப்புரை அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அதை முடக்க வேண்டும், அந்த பிரச்சாரம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய டூல் என்ன? ஒன்று, இதில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கணும். அப்படி இல்லையா, இங்கே பிரச்சாரமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவை எடுக்கணும். அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஈஸியாக முடிவை எடுத்துடலாம்ல. இங்கே நான் காண்பிக்கக்கூடிய அந்த விஷுவல்ஸை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு செருப்பு வந்து விழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இல்லை, கிட்டத்தட்ட 4 செருப்புகளும் இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது அங்க சுத்திலும் கெட்ட வார்த்தைகள் அதிகமா பேசப்படுது. இது ஒரு வீடியோவா ரெக்கார்ட் ஆகி வெளியாகுது. இப்பதான் அது ரிலீஸ் ஆகுது. இதுவரையிலும் ஒரு செருப்பு விஜய் அவர்கள் மீது வீசப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். பொதுவாக விஜய் அவர்கள் மீது இந்த கடந்த 2 வாரங்கள் அவர் பரப்புரை செய்த 4 மாவட்டங்களாக இருக்கட்டும், எங்கேயுமே எந்த பிரச்சனையும் வரல. கரூரில் இப்படி ஒரு சிக்கல் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த பெரிய கூட்டம் ஒரு ரசிகர்களுடைய கூட்டம். கூடவே விஜய் அவர்களை கெட்ட வார்த்தை பேசக்கூடிய ஒரு கேங் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. விஜய் அவர்களை இந்த ஒரு கேங்கு கெட்ட வார்த்தை பேசணும் அப்படின்னா வாண்டடா அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். சோ கால்டு சமூக விரோதிகள்னு வச்சுக்கோங்களேன். இந்த சமூக விரோதிகள் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, உள்ளவே இருந்து விஜய் அவர்களை கெட்ட வார்த்தை பேசி ரொம்ப 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 கொச்சையான வார்த்தைகள்லாம் பேசி இவங்க பேச அதே டைம்ல அங்கிருந்து செருப்புகள் அப்படிங்கிறது எரியப்படுது. அந்த செருப்புகள் எரிஞ்சு 1, 2, 3, 4வது செருப்பு வரும்போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய விஜய் ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. டேய் யாரா அது என் தலைவன் மேல அப்படின்னு சொல்லி இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது.